நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திமுகவுடனான தொகுதி பங்கீட்டை இறுதி செய்திட அறிவாலயம் சென்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குழுவினரிடம் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 5 தொகுதிகளை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். இதனால் தர்ம சங்கடத்திற்கான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மீண்டும் ஆலோசித்து சொல்வதாக கூறிவிட்டு புறப்பட்டதால் இழுபறி முடிவுக்கு வந்தபாடில்லை. இந்த 5 என்கிற எண்ணிக்கையை ஏற்க வேண்டும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். 5 என்பதை இப்போது நாங்கள் உடனடியாக ஒரு முடிவுக்கு வருவது சிரமம். கடந்த முறை பெற்ற 6 தொகுதியையாவது பெற வேண்டும் என்ற உறுதியோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் இந்திய கம்யூனிஸ்டுக்கு கொடுத்ததை போல 5 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்க முடியும் என திமுகவும் விடாப்பிடியாக இருப்பதால் மின்னல் வேகத்தில் தொடங்கிய தொகுதி பங்கீடு ஆமை வேகத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் வகையில் புதிய கட்சிகளை கூட்டணியில் இணைத்துக் கொண்டு தேர்தலை சந்திக்க திமுக ஆயத்தமாகி வருகிறது. தேமுதிக உள்ளிட்ட புதிய கட்சிகளின் வரவாலும் காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதலாக ஒதுக்கப்பட்ட தொகுதிகளாலும் ஏற்கனவே கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுக்கு சீட்டுகளின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு திமுக ஆளாகியுள்ளது. முதலில் பழைய கூட்டாளிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கிவிட்டு பிறகாக தேமுதிக மற்றும் சிறு சிறு கட்சிகளுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளலாம் என திமுக திட்டமிட்டிருந்தது. அதன்படி IUML, மதிமுக, காங்கிரஸை தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் திமுக தொகுதி பங்கீடு மேற்கொண்டது. கடந்த முறை பெற்றதிலிருந்து ஒரு தொகுதியை குறைத்து கொண்டு 5 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்கி திமுக ஒப்பந்தம் மேற்கொண்டது. அதை பின்பற்றியே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் 5 தொகுதிகளை ஒதுக்க திமுக திட்டமிட்டிருந்தது. ஆனால் ஆரம்பத்திலிருந்தே இரட்டை இலக்க எண்களில்தான் போட்டி என உறுதியாக கூறி வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுகவின் முடிவு பேரதிர்ச்சியை தந்தது. 3 கட்டங்களாக நடத்திய பேச்சுவார்த்தையில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படாததால் 23ஆம் தேதிக்கு அறிவிக்கப்பட்ட மாநில மற்றும் செயற்குழு கூட்டத்தை 2 நாட்கள் முன்னதாகவே அவசரமாக கூட்டி முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தள்ளப்பட்டது. அதன்படி சனிக்கிழமை காலை 10 மணி அளவில் தொடங்கிய செயற்குழு கூட்டம் தொடர்ந்து 4 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மாநில குழு கூட்டமும் நடைபெற்றது. செயற்குழுவில் விவாதிக்கப்பட்டது தொடர்பாக மாநில குழுவில் 7 மணி நேரத்திற்கு மேலாக கருத்து பரிமாற்றம் நடந்தது. கூட்டணி குறித்து முடிவெடுக்க செயற்குழுவுக்கு அதிகாரமும் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நள்ளிரவை நெருங்கும் வரையிலும் மீண்டும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. திமுக கூட்டணியில் தொடர்கிறோம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என உறுதியாக முடிவெடுத்த செயற்குழு 6 சீட்டுகளுக்கு குறையாமல் பெற வேண்டும் என்பதையும் முடிவாக எடுத்தது. செயற்குழு மற்றும் மாநில குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக மறுநாள் காலையில் அண்ணா அறிவாலயத்துக்கு சென்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து பேசினர். 6 தொகுதிகள் முடிவாகும் என்ற நம்பிக்கையில் சென்ற சண்முகம் தலைமையிலான குழுவினர் முதல்வரின் கோரிக்கையை கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர். 5 தொகுதிகள் தான் ஒதுக்க முடியும் என்றும் நிலைமையை முதல்வர் எடுத்து கூறியதாகவும் செய்தியாளர் சந்திப்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பே. சண்முகம் தெரிவித்தார். இந்த 5 என்கிற எண்ணிக்கையை ஏற்க வேண்டும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். 6 என்பதற்குத்தான் எங்களுடைய மாநில குழு அனுமதி எங்களுக்கு ஒப்புதல் தருவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. 5 என்பதை இப்போது நாங்கள் உடனடியாக ஒரு முடிவுக்கு வருவது சிரமம் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் உங்கள் கமிட்டியில் போய் பேசிட்டு அதை பற்றி சொல்லுங்க, ஆனால் சாதகமான முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். அது நம்முடைய இந்த அணி தொடர்வதற்கும் 2026 சட்டப்பேரவை தேர்தலை நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து சந்திப்பதற்கும் அது கட்டாயம் பயன்படும். ஆகவே நீங்கள் இந்த 5 என்கிற எண்ணிக்கைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முதலமைச்சரின் கோரிக்கை தொடர்பாக மீண்டும் செயற்குழுவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தொகுதி பங்கீட்டு குழு ஆலோசனை மேற்கொள்ள உள்ளது. அதையொட்டி விரைவில் 2 கட்சிகளுக்கும் இடையே சுமூகமான முறையில் தொகுதி பங்கீடு கையெழுத்தாகும் என நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.